தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென். மூவொரு கடவுளுடைய அருளும் ஆசீரும் பாதுகாப்பும் வழிநடத்துதலும் உங்களோடு இருப்பதாக. திருவருகை காலம் 2வது வாரம் திங்கட்கிழமை. லூக்கா நற்செய்தி அதிகாரம் 5 வார்த்தைகள் 17 26 முடிய. இயேசுவில் அன்பு சொந்தங்களே, இறைக்கரம் உங்களை சுமந்திட, இறை அருள் உங்களை வழிநடத்திட, இந்த நாளிலே உங்கள் உள்ளமும் இல்லமும் இறைவனில் மகிழ்ந்திருக்க, நீங்கள் செல்கின்ற இடங்களிலும் செய்கின்ற காரியங்களிலும் வெற்றியை இறைவன் கொடுத்து உங்கள் உள்ளம் நிறைவுள்ளதாக மாற்றிட உங்கள் ஒவ்வொருவரையும் இயேசுவின் அற்புதமான அன்பின் நாமத்திலே வாழ்த்துகிறேன். உங்களுக்காக ஜெபிக்கின்றேன். அன்பு சொந்தங்களே, ஜெபம் நம்மை இறைவன் அருகிலும் இறை அருளை நமக்கும் பெற்றுக் கொடுக்கக்கூடிய ஒப்பற்ற ஒரு வழி. ஜெபத்தின் பல்வேறு வகைகளை விவிலியத்திலே பார்க்கலாம். ஆராதனை ஜெபம், புகழ்ச்சி ஜெபம், விண்ணப்ப ஜெபம், நன்றியின் ஜெபம், பரிகார ஜெபம், பரிந்துரை ஜெபம் என்று சொல். இந்த நாளிலே நாம் பரிந்துரை ஜெபத்தினுடைய வல்லமையை பற்றி சிறிது ஆழமாக சிந்திப்போம். இந்த நற்செய்தி நாம் படிக்கின்ற பொழுது 2 நிகழ்வுகள். ஒன்று, நாம் புனிதர்கள் வழியாக மன்றாடுகின்ற ஜெபம் வல்லமையுடையது என்கின்ற நம்பிக்கை நமக்கு கொடுக்கக்கூடியதாகவும், நாமும் பரிந்து பேசுகின்ற ஜெபத்தின் வழியாக பிறருக்கு இறை அருளின் வாய்க்கால்களாய் மாறிட வேண்டும் என்கின்ற ஒரு அழைப்பை கொடுப்பதாகவும் அமைந்திருக்கின்றது. புனிதர்களுக்காக நாம் கோலாகலமாக விழாக்களை கொண்டாடி கொண்டிருக்கின்றோம். அவருடைய தியாக வாழ்வு, இறைவன் மீது எல்லா நிலையிலும் நம்பிக்கை வைத்து வாழ்ந்த நம்பிக்கை வாழ்வு என்று சொல்லி அதை நினைத்து பார்த்து கடவுளுக்கு நன்றி செலுத்தி இந்த விழாவை கொண்டாடுகின்றோம். இந்த விழாக்களை கொண்டாடுகின்ற பொழுது புனிதருடைய பெயரை சொல்லி எங்களுக்காக வேண்டிக் கொள்ளும் என்று சொல்லி ஜெபிக்கின்றோம். எத்தனையோ நேரங்களிலே நம்மை சார்ந்த மனிதர்கள் இப்படி சொல்லலாம், புனிதர்கள் சாதாரண மனிதர்கள் தானே, மரியா சாதாரண ஒரு பெண் தானே, ஏன் கத்தோலிக்க திருச்சபையில் இவர்களுக்கு இவ்வளவு முக்கியத்துவம் கொடுத்து கொண்டிருக்கின்றீர்கள்? அவர்கள் வழியாக ஜெபிக்கின்றனர். நம் தேவைகளுக்காக நாம் தானே ஜெபிக்க வேண்டும். நம்முடைய விசுவாசத்தை கண்ணோக்குகின்ற தேவன் தானே நமக்கு அற்புதங்களை நிகழ்த்துவார், நம் தேவைகள் நிறைவேற்றி கொடுப்பார். ஏன் அவர்கள் வழியாக ஜெபிக்க வேண்டும்? இந்த கேள்வியை பிறர் கேட்கின்ற பொழுது நாம் தயங்கி இருப்போம். ஏன் ஒரு சில நேரங்களிலே நமக்கே ஏன் புனிதர்கள் வழியாக ஜெபிக்க வேண்டும் என்கின்ற ஒரு சந்தேகம் வந்திருக்கலாம். யாக்கோப்பு 1:17 படிக்கிற பொழுது, எலியா நம்மை போல எளிமையான மனிதர் தான், ஆனால் அவர் ஆண்டவரை நோக்கி உருக்கமாக ஜெபித்தார், மழை நின்று போயிற்று. மீண்டும் ஜெபித்தார், வானத்தின் பலகணிகள் திறக்க மழை பெய்தது என்று சொல்லப்படுகின்றது. ஏனெனில் யாக்கோபு 1:14 நேர்மையாளர்களுடைய வல்லமைமிக்க ஜெபம் பலனை பெற்றுக் கொடுக்கும் என்று சொல்லப்பட்டிருக்கின்றது. புனிதர்கள் நேர்மையாளர்கள். அந்த நேர்மையாளருடைய ஜெபம் நமக்கு இறை அருளை பெற்றுக் கொடுக்கும். இத்தகைய இந்த வார்த்தையோடு நாம் சந்தேகத்தை, பிறர் நம் மீது எழுப்பிய கேள்விகளோடு இன்றைய நற்செய்திக்குள் நான் நுழைந்தோம் எனில், முடக்குவாதமுற்ற மனிதரை 4 சுமந்து கொண்டு இயேசுவின் அருகிலே வருகின்றார்கள். அது அவர்கள் அந்த மனிதனுடைய நண்பர்களாக இருக்கலாம், உறவினர்களாக இருந்திருக்கலாம், ஏன் நலம் விரும்பிகளாக இருந்திருக்கலாம். யாராக இருந்தாலும் சரி, அவர்கள் இயேசுவின் அருகிலே அவரை கொண்டு வர வேண்டும். அப்படி கொண்டு வந்தால் அந்த மனிதன் இந்த முடக்குவாத நோயிலிருந்து விடுதலை பெறுவான் என்கிற நம்பிக்கை மட்டும் அவர்களுக்கு இருந்தது. இயேசுவின் அருகிலே கொண்டு வருகின்றார்கள். கொண்டு வருகின்ற பொழுது தடைகள் வருகின்றன. அதை தாண்டி இயேசுவின் அருகிலே கொண்டு வருகின்ற பொழுது இயேசு அங்கே அந்த முடக்குவாதமுற்ற மனிதனுடைய உடல் உள நோயை, மனநோயையும் நீக்கி அவனுக்கு சுகம் கொடுப்பதாகும். அதை கண்ட ஒரு சிலர் சாடுவதையும், மேலும் அவருடைய அற்புதத்தை கண்டு பலர் வியந்து இறைவனை மகிமைப்படுத்தியதாகவும் சொல்லப்படுகிறது. இப்படி வெவ்வேறு கதாபாத்திரங்கள் இந்த நற்செய்தி இருந்தாலும் நாம் அந்த முதல் 4 மனிதர்களுடைய செயலை மட்டும் நம்முடைய சிந்தனைக்கு எடுத்துக் கொள்ளுவோம். அன்பு சகோதரமே, அந்த மனிதர்களுடைய நம்பிக்கை கண்ணோக்கிய இயேசு அந்த மனிதனுக்கு சுகம் கொடுப்பதாக சொல்லப்படுகின்றது. புனிதர்களுடைய நம்பிக்கையை கண்ணோக்குகின்ற இயேசு, புனிதர்களுடைய பரிந்துரையை கண்ணோக்கி பார்க்கின்ற இயேசு, பரிந்து பேசுகிற நமக்கும் அருளை ஆசீரை கொடுக்கக்கூடியதாக இருப்பார். இங்கே அந்த 4 மனிதர்கள் செய்தது அற்புதம் அல்ல. அற்புதம் நடைபெறுவதற்கு அவர்கள் ஒரு வழியாக இருந்தார்கள். அந்த மனிதனுக்கு சுகம் கொடுத்தவர்கள் 4 மனிதர்கள் அல்ல,
மாறாக சுகம் கொடுத்தவர் இயேசுதான். ஆனால் இயேசுவின் அருகிலே கொண்டு வந்தது 4 மனிதர்கள். கானாவு திருமணத்திலே அன்னை மரியாள் செய்ததும் இதைத்தானே. தேவையில் இருந்த குடும்பத்தின் காரியத்தை இயேசுவின் அருகிலே கொண்டு வந்து கொடுத்தால் அங்கே அற்புதம் செய்தது மரியாள் அல்ல, மாறாக அந்த துன்பம் நீங்குவதற்கு, அங்கே இறைவன் தன் வல்லமை வெளிப்படுவதற்கு ஒரு கருவியாக இருந்தவர் அன்னை மரியாள். இதுதான் புனிதர்களுடைய வழியாக இருக்கின்றது. இறை உறவிலே வாழ்ந்து கொண்டிருப்பவர்கள், இறைவன் மீது நம்பிக்கை வைத்து அவர்களே இணைந்து வாழ்ந்தவர்கள், தேவையிலே இருக்கின்ற மனிதர்களாக நம் ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுகின்றார்கள். ஆகவே நிச்சயமாக புனிதர்களுடைய ஜெபம் வல்லமையுடையது. நேர்மையாளராக இருக்கிற ஜெபம் நமக்கு பலனை பெற்றுக் கொடுக்கும். எனவே புனிதர்கள் வழியாக நாம் ஆண்டவரை நோக்கி ஜெபிப்போம். புனிதர்கள் வழியாக இறைவனுடைய அற்புதத்தை நம் வாழ்விலே கண்டுகொள்ளுவோம். இந்த முதல் நிலையில் நின்றுவிடக் கூடாது. புனிதர்கள் நமக்காக பரிந்து பேசுகின்றார்கள். புனிதர்கள் வழியாக நாம் அருளை ஆசீர்வதிப்போம். அது மட்டுமல்ல, நாமும் நம்முடைய வாழ்விலே பரிந்துரை வழியாக பிறருக்கு இறை அருளை பெற்றுக் கொடுக்கின்ற ஒரு வாய்க்காலாக மாற வேண்டும். அந்த 4 மனிதர்களைப் போல தேவையில் இருக்கிற எத்தனையோ மனிதர்கள், பாவத்திலே வீழ்ந்து கிடப்பவர்கள், பலவீனத்திலே இருப்பவர்கள், இயலாமையிலே உடல் உள்ள குறைபாடுகளில் இருப்பவர்கள், பாவக்கட்டுகளிலே வீழ்ந்து கிடப்பவர்கள், பல்வேறு விதமான அடிமைத்தனங்களிலே சிக்கி தவித்துக் கொண்டிருப்பவர்கள், ஏன் நம் குடும்ப உறவுகளில் கூட எத்தனை மனிதர்கள் கஷ்டப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள், நோயிலே இருக்கின்றார்கள். அவர்களுக்காக நாம் பரிந்து பேசுபவர்களாக மாற வேண்டும். 1 தீமோத்தேயு 2:1 பவுல் சொல்வதை போல அனைவருக்காகவும் ஜெபியுங்கள், இறைவனிடம் மன்றாடுங்கள், பரிந்து பேசுங்கள் என்று சொல்லுவாரே, அதை போல நாம் பரிந்து பேசுபவர்களாக மாற வேண்டும். அப்படி பரிந்து பேசுபவர்களாக நாம் மாற வேண்டும் எனில் நமக்கு ஒரு சில குணாதிசயங்கள் தேவை. நாம் எல்லா விதமான நிலையிலும் வாழ்ந்து கொண்டு நாம் பிறருக்காக பரிந்து பேச முடியாது. புனிதத்துவத்தை அடைந்தவர்கள், புனித நிலையை அடைந்தவர்கள் தான் பரிந்து பேசுகின்ற ஆற்றலை மருளையும் பெற்றுக் கொள்ளுகின்றார்கள். அப்படி என்றால் நாமும் அந்த புனிதத்துவத்தில் அடைவதற்கான வாழ்க்கை வாழ வேண்டும். முதலிலே இறை உறவிலே இருப்பவர்களாக இருக்க வேண்டும். இறை திருவுளத்தை நிறைவேற்றி இறைவனுடைய அன்பிலே இணைந்து வாழ்பவர்களாக இருக்க வேண்டும். யோவான் புத்தகம் 15 சொல்வார் அல்லவா, கொடியாகி என்னோடு கிளையாகி நீங்கள் இணைந்திருந்தால் மட்டும் நீங்கள் பலன் கொடுக்க முடியும், என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. நாம் எல்லா விதமான பாவ வாழ்விலை வாழ்ந்து கொண்டு நாம் பரிந்து பேசுகிறோம் என்று சொன்னால் நம்முடைய ஜெபம் ஒருபோதும் ஏற்கப்படாது. ஆக நாம் இறை உறவிலே இறைவனோடு இணைந்திருக்கின்ற வாழ்வு வாழ வேண்டும். அப்படி இறை உறவிலே வாழ வேண்டும் எனில் இறை திட்டத்தை, இறை திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும். மத்தேயு 7:21 படிப்பதை போல, என்னை நோக்கி ஆண்டவரே ஆண்டவர் என்று சொல்வோரோடு மட்டும் நின்று விடாமல் தந்தையின் திருவுளத்தை நிறைவேற்றுபவர்களாக இருக்க வேண்டும் என்று சொல்லுவாரே, அதே போல இறை உறவிலே இறைவனிலே இணைந்து செயல்படுகின்ற இறை திட்டத்தை நாம் செய்பவர்களாக இருக்க வேண்டும். அதற்கு நமக்கு தேவையானது அசைக்க முடியாத உறுதியும் நம்பிக்கையும். நம் வாழ்விலே வருகின்ற எல்லா நிலைகளையும் கடவுளுக்கு ஒப்பு கொடுத்து இறை அன்பிலே வாழ எத்தனைப்பது. இப்படி நாம் வாழ்ந்து நம்மோடு இருக்கின்ற மனிதர்களுக்காக நாம் பரிந்து பேசுகின்ற பொழுது நம்முடைய ஜெபம் தேவைகளில் இறை அருளை பெற்றுக் கொடுக்கும். இந்த பரிந்துரை ஜெபத்தை முதலிலே நம் குடும்பத்திலிருந்து ஆரம்பிப்போம். உங்களுடைய கணவன், மனைவி, பிள்ளைகள், பெற்றோர், உடன் பிறந்தோர் எத்தனையோ பலவீனங்களிலே, எத்தனையோ சோர்வுகளிலே, நோயிலே, வேதனையிலே வாடிக்கொண்டிருக்கிறார்கள். அவர்களை ஆண்டவர்களை கொண்டு வருவோம். நம்முடைய தியாக வாழ்வின் வழியாய், நம்முடைய ஒருத்தல் வாழ்வின் வழியாய், நம்முடைய நம்பிக்கை வாழ்வின் வழியாய் இயேசுவின் அருகிலே கொண்டு வருவோம். பிறகு அந்த வட்டத்தை பெரிதாக்கி நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற மனிதர்கள், இந்த உலகிலே இருக்கின்ற தேவையில் இருக்கிற மனிதர்கள் என்று சொல்லி ஒவ்வொருவருக்காகவும் பரிந்து பேசுவோம். ஆகவே அன்பு சகோதரமே, இதோ இந்த நாளிலே இந்த 2 செய்திகள், நாம் புனிதர்கள் வழியாக ஜெபிப்பது ஒருபோதும் பலன் கொடுக்காமல் போகாது. இரண்டாவதாக, நாமும் புனிதர்களைப் போல பரிந்து பேசி பிறரை ஆண்டவர் கரங்களை கொண்டு வந்து சேர்க்கின்ற பொழுது இறைவனை அருளை பகிர்ந்து கொடுக்கின்ற அவருடைய கருவிகளாக மாறுகின்றோம். இத்தகைய அருளுக்காக ஜெபிப்போம். கடவுள் நம் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன், தந்தை, மகன், தூய ஆவியின் பெயராலே ஆமென்.